அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 11வது அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசி என்பது காலபுருஷர்களின் கணுக்கால குறிக்கக்கூடிய ஒரு ஸ்திர ராசி. இந்த ராசி ஒரு வாயு ராசி. இது ஒரு ஆண் ராசியும் கூட. இவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால நீதி நெறிகளை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இந்த கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 1-2-3-4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்களும் இந்த கும்பராசியில் அடங்கும். பொதுவாக இந்த கும்பராசி அன்பர்கள் நீண்ட ஆயுள் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய புருவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா ஒரு புன்சிரிப்பு எந்நேரம் இவங்களுடைய முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். முன்கோபம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் பிடிவாத குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய மனோதிடம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒன்று பார்த்துடலாம், இதை செஞ்சு பார்க்கலாம், என்ன தான் நடக்குமோ, இதை செஞ்சு பார்த்தா என்ன தான் நடக்குமோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குவாங்க. மனோதைரியம் அதிகமாகவே இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா நியாயத்தை ரொம்ப தைரியமாக மற்றவங்க கிட்ட சத்தமாக சொல்லுவாங்க. மனோபக்குவம் கொண்டவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத நல்லா அறிந்து வைத்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அதனால தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. நியாயம்னா நியாயம்தான், அதை மாற்றிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்தாங்கன்னா இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு கணிச்சிடுவாங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செஞ்சுருவாங்க. இவங்களுக்கு ஏற்ற தொழில்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தமான தொழில் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். அதே மாதிரி இவங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு வாய்ப்பு, மன வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மன வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இவங்க குடும்ப வாழ்க்கையில் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மையா இல்லையா கும்பராசி என்பர்களே, மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே போதும், அந்த அளவுக்கு ரொம்ப இவங்க மேலே ஒரு மரியாதை தானாக வந்துடும். அதே மாதிரி பணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெட்டி செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிக்கனவாதிகள். ஆடம்பரத்தை அதிகம் விரும்பவே மாட்டாங்க. சேமிப்பு பழக்கம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். தேவைக்கேற்ற அளவுக்கு தான் இவங்க வசதி வாய்ப்புகளை கூட செய்து வைத்திருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா, இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் கையில் பார்த்திங்கன்னா பணம் நிற்கவே மாட்டேங்குது. எல்லா நீதி நெறிகளையும் கடைபிடித்து தான் வாழ்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை என்னுடைய மனதில் ஆள் மனதில் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஜோதிடர் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். அதற்காக மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். சரி, நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப வளர்ச்சி நிறைந்த ஒரு நாட்களாகவும் தான் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. புதிய நட்புலாம் இந்த டைமு கிடைக்கும். ஏதாவது வெளியில் பயணம் செல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, வேலையில் ஏதாவது புதிய திருப்பம் இந்த டைமில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். கவனமாக இருங்க. இந்த டைமை அந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. தொழில் விஷயம்
விஷயத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய திட்டங்கள்லாம் இந்த டைமு தீட்டுவீங்க. புதிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்கும். புதிய நட்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி வேலையை முடிக்கிறதுல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை கூட நீங்கள் ரொம்ப கவனமாக சிந்தித்து செயல்படுறதுனால கண்டிப்பாக அந்த வேலையில் இருந்த அந்த பிரச்சனையை ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் சரி செஞ்சுருவீங்க. இதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. அதே மாதிரி தொழிலில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த அந்த லாபம் கிடைக்காமலே இருந்திருக்கும். எப்படா இந்த தொழிலில் இருக்கிற நஷ்டத்தெல்லாம் சரி செஞ்சுட்டு நம்ம லாபத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தில் அந்த வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தான் அமைந்திருக்கு. மேலும் இந்த கும்ப ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த வாரம் முழுவதுமே நம்மளுடைய கும்ப ராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறார். அதனால் வருகின்ற வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக தான் அமைந்திருக்கு. இந்த கும்ப ராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உடல்நிலையில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு இருந்திருக்கும். இந்த கணுக்காலெல்லாம் முழங்கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இதனா வரைக்கும் ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரத்துலேயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதனா வரைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு போட்டிகள் இருந்திருப்பாங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து போட்டியாளர்கள் கூட உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான வாரமாக இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். காவல்துறையில் பணிபுரிபவர்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இதனா வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடையூறுகள், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். எதிரிகளாலேயும் சின்ன சின்ன தொல்லைகள் இதனா வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த அந்த தடை எல்லாமே இனி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும். ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. இந்த டைமை கைவிட்டுறாதீங்க, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதிதாக நம்ம பேரில் ஒரு வீடு வாங்கலாம் அல்லது ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நிறைவேறாமையே இருந்திருக்கும். எங்கே மேடம் நாங்கள் கடனையே அடைக்க முடியல, நாங்கள் எங்கே போய் வீடு வாங்குறது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வாங்கலாம். அதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த டைமு கொஞ்சம் விரைய செலவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து. பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை படாத பாடு, படாத கஷ்டம், அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். தொழிலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனை, தடை எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு வேலையாட்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். உங்களுடைய உடன் பணிபுரிபவராலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஒரு சில டைம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த தகவல் இந்த டைமு கிடைக்கும். அதற்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது குடும்பத்தோடு எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகம் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. வருகின்ற வாரத்தில்
அருகில் இருக்கும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.